வணக்கம், இது அரண்சை. நான் தயா பாஸ்கர். ஒரு பத்திரிகையாளருடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் அப்படின்றது தொடர்பா ராஜ்தீப் சர்தேசாய் அப்படிங்கிற ஒரு தேசிய பத்திரிகையாளர், ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் தெரிவிச்சிருப்பார். அதாவது அன்னைக்கு நாள்ல என்ன நடக்கும், இன்னைக்கு வந்து நான் என்ன வேலை பார்க்க போறேன் அப்படின்றது நம்ம எதுக்குமே தெரியாது. நம்ம கேஷுவலா இன்னைக்கு நாள்ல வந்து ஒரு சாதாரணமா ரொம்ப கிளம்பி போவோம், பார்த்தா ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு பெருசா எதுவும் நடக்க போகுதுன்னு போவோம், இன்னைக்கு நியூஸே இருக்காது. இப்படி சமூகத்துல என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு வந்து வேலையை கொடுக்கும். என்ன பிரச்சனை நடக்குதோ, என்ன இஷ்யூஸ் நடக்குதோ அதை வைத்துதான் நம்மளுடைய வேலையானது உருவாகும் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பார். அதை எதை வச்சு அவர் சுட்டி காட்டியிருப்பாருன்னா, அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நாள். அன்னைக்கு அவர் கேஷுவலா கிளம்பி ஆஃபீஸ் போவாரு, நியூஸ் எதுவும் பெருசா இருக்காது. சரி, சும்மா யூனிட் எடுத்துட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டு அவருடைய கேமராமேன் ஃபுல்லா அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. சுத்திட்டு இருக்கும்போது பார்லிமெண்ட்டுக்கு போகலாம், சும்மா பார்லிமெண்ட்ல போய் ஏதாவது நியூஸ் கவர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்னு சொல்லி அன்னைக்கு பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கும். பார்லிமெண்ட் வெளியே அவரும் அவருடைய கேமராமேனும் சும்மா டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல பார்த்தா திடீர்னு பார்லிமெண்ட் வந்து அட்டாக் உள்ளாயிடும். தீவிரவாதிகள் உள்ள பூந்துருவாங்க. பார்லிமெண்ட்ல ஒரு அட்டாக் நடந்தும் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் அங்க கிடைச்சிரும் அவருக்கு. அந்த நியூஸ் எப்படி அவர் கவர் பண்ணாரு, அன்னைக்கு நாள்ல நான் ரொம்ப கேஷுவலா போய் அன்னைக்கு நடந்த அந்த எக்ஸ்ட்ராடினரியான சம்பவங்கள் தான் ஒரு ஜேர்னலிஸ்ட் வாழ்க்கையில நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றதை ராஜீப் சர்தேசாய் குறிப்பிட்டிருப்பாரு. ராஜீப் சர்தேசாய் தெரிவிக்கிற இந்த சம்பவம் நடந்தது 2001 டிசம்பர் 13 கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மீண்டும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு. அந்த விவகாரம் தொடர்பு எல்லாருமே நியூஸ் மீடியா முழுக்க நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்தி, பார்லிமெண்ட்ல நடந்த அந்த இன்ட்ரூஷன் செக்யூரிட்டி பிரீச் ஆன தொடர்பாக தான். எப்படி பார்லிமெண்ட்ல, அதுவும் புதிய நாடாளுமன்ற கட்டிடம், இவ்வளவு செக்யூரிட்டி, பழைய நாடாளுமன்ற கட்டிடம் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம போன ஒரு புதிய நாடாளுமன்ற கட்டிடம், அதுல எப்படி இந்த செக்யூரிட்டி பிரீச் ஆனது, அதுவும் குறிப்பாக 22 ஆண்டுகள் கழித்து அதே நாள்ல 9 பேர் நாடாளுமன்றத்தை காப்பதற்காக 8 வீரர்கள் உட்பட 9 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த ஃபேமிலிஸை இன்னைக்கு கூட ஆறுதலாம் தெரிவிச்சிருந்தாங்க. பிரதமர் உட்பட பல உயர் பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் இன்னைக்கு கூட ஆறுதலாம் தெரிவிச்சிருந்தாங்க. எல்லாரும் இன்னைக்கு அஞ்சலியும் செலுத்தினாங்க. நாடாளுமன்றத்தை காப்பாற்றுவதற்காக, நாடாளுமன்ற உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 எம்பிஸ் இருந்தாங்க 2001 அந்த இன்சிடென்ட் நடந்த சமயத்துல. அவர் எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக அன்னைக்கு செக்யூரிட்டி பர்சனல்ஸ் 9 பேர் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. சோ இவ்வளவு நடந்த பிறகும் கரெக்டா இதே நாள்ல இப்படியான சம்பவம் நடக்கிறது அப்படின்றது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. யார் அவங்க, எதனால இந்த சம்பவம் நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்றதான் தொடர்ச்சியாக ஒன்னொன்னா வெளியே வந்துட்டே இருக்கு. ஜென்ரலா நம்ம இதை ஓவராலா கேதர் பண்ற வரைக்கும் நம்ம பார்த்த செய்தி அப்படின்றது, பார்த்த வீடியோஸ்ல, பார்த்த நியூஸ் ஆர்டிகல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்றது, நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் 8வது நாள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த விசிட்டர்ஸ் பார்வையாளர் அரங்குல இருந்து ஒருத்தர் உள்ள குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வராரு. முதல்ல குதிச்ச அந்த நபரை வந்து தவறி விழுந்துடாதான் நாங்க நினைச்சோம்னு சொல்லி மதுரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் சொல்லியிருக்காரு. சுவே சொன்ன முக்கியமான விஷயம் அப்படின்றது, முதல்ல ஒருத்தர் வந்து உள்ள விழுந்தாரு, அங்க ஏதோ நடந்துட்டு இருக்கு, கேஷ்லா எதுவும் காதெல்லாம் இல்லை, ஒருத்தர் கீழே தவறி விழுந்துட்டாரு போல, பார்வையாளர் அரங்குல இருந்து ஒருத்தர் தவறி விழுந்துட்டாரு அப்படின்னு தான் நாங்க நினைச்சோம். அதற்கப்புறமா அவர் ஓடி வந்தது, அதற்கப்புறம் இன்னொரு நபர் வந்த அப்புறம் தான் செக்யூரிட்டி பிரீச் ஆயிருக்கு, வேற யாரோ நடந்திருக்கு, வேற என்னமோ சொல்ல கன்வே பண்றாங்க, செக்யூரிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் எங்களுக்கு புரிஞ்சது அப்படின்றத அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ட் எப்படி அது பிரீச் ஆனது அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இங்க நிக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கட்டத்தை தாண்டி தான் அவங்க வந்து நாடாளுமன்றத்துல அந்த பார்வையாளர் அரங்குக்கு போகணும். அவங்க கிட்ட கையில இருந்து அந்த கேனிஸ்டர்னு சொல்றாங்க, ஒரு கலர் கலரா புகைலாம் வருது. அது என்ன மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ், என்ன புகை, அது ஏதாவது பாய்சனஸான கேஸா இல்ல வேற என்ன, வெறும் அட்டென்ஷன் சீக் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடந்ததான்றது எல்லாமே தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு உட்பட்டு இருக்கு. அதை எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்றதான் இங்க ஒரு முக்கியமான கேள்வியா எழுது. ஏன்னா சொன்ன மாதிரி 4-5 செக்யூரிட்டி வளையத்தை தாண்டி தான் அவங்க உள்ள வரும். அது பர்சனலா தொட்டு செக் பண்ணுவாங்க, போட்டோகிராஃப்ஸ்லாம் பல இடங்கள் எடுக்கணும், மெட்டல் டிடெக்டர்ஸை தாண்டி உள்ள வரணும். இப்படி பல்வேறு சோதனைகள் இருக்கு. அவங்க உள்ள வரும்போது காட்டி கொடுக்கறதுக்கான பல்வேறு மெஷின்ஸ், டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எப்படி அந்த பொருளை எடுத்துக்கொண்டு, வெறும் அவங்க ஜென்ரலா உள்ள வந்து கத்துறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அதுவுமே கூட எப்படி அவங்க கத்துறாங்கன்றது அடுத்த கட்ட விசாரணை. ஆனா ஒரு பொருளை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க, அது வந்து இப்படியான ஒரு புகையை ஏற்படுத்தியிருக்கு, மஞ்சள் நிறத்துல ஒரு புகையை ஏற்படுத்தியிருக்கு, அந்த இடத்த வந்து ஒரு புகை மூட்டமா ஆக்கியிருக்கு. இப்படிப்பட்ட பொருளை அவங்க எப்படி எடுத்துட்டு வந்தாங்க, அது எப்படி பிரீச் ஆச்சு, இப்போது வரைக்கும் நம்ம படிச்ச நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல இருந்து அவங்க ஷூக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் கிடைக்கப்படுது. இன்னும் அது உறுதி செய்யப்படல. அப்போ இந்த விவகாரம் இவங்க 2 பேர் எப்படி அதை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்ற அந்த கேள்வி வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வியா இங்க தொக்கி நிக்குது. அதற்கான விடை இன்னும் வரல. விசாரணையின் முடிவுல தான் நமக்கு வந்து தெரியும். இது ஒரு புறம் நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்க, இன்னொரு பக்கம் வெளியே இருவர் இதே மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்காங்க, போராட்டத்தை செஞ்சிருக்காங்க. அதுல 2 பேர் கைதாகியிருக்காங்க. மொத்தமாக 4 பேர் உள்ள போன சாகர் சர்மா, மனோரஞ்சன் அப்படின்ற இந்த இருவர், இவங்க தான் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள போனது. உள்ள போய் அங்க பிரச்சனை ஏற்படுத்தியது, அந்த நாடாளுமன்றத்துல அட்டென்ஷனை சீக் பண்ணது அந்த 2 பேர் தான், சாகர் சர்மா மற்றும் மனோரஞ்சன். வெளியே போராட்டம் பண்ணது அப்படின்றது நீலம் அண்ட் அன்மோல் ஷிண்டே அப்படின்ற 2 பெண்கள். இவங்க 2 பேரும் தான் வெளியே வந்து போராட்டம் செஞ்சிருக்காங்க. இவங்க 4 பேரும் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. எல்லாரும் டிடைன் ஆயிருக்காங்க காவல்துறையோட
கட்டுப்பாட்டுல இப்ப இந்த 4 பேரும் இருக்காங்க. இந்த விவகாரம் வெளியே ஆன உடனே எப்படி இவங்க உள்ள போனாங்க, யாரினுடைய அறிவுறுத்தலின் பேர்ல இது நடந்திருக்கு, எப்படி உள்ள போனாங்க, நாடாளுமன்றத்துக்குள்ள இவ்வளவு செக்யூரிட்டி பர்சனாலிட்டிஸை தாண்டி இவ்வளவு பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கு, இதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி போனாங்க அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. யாரினுடைய இப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள ஒருத்தர் போறாங்க அப்படின்னா சாதாரணமாலாம் போயிட முடியாது, அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நாடாளுமன்றத்திலயோ இல்ல சட்டமன்றத்திலயோ ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலாலாம் போயிட முடியாது. ஏன்னா ராஜீவ் சர்தேசாயே போட்டிருக்காரு, ஒரு பத்திரிகையாளர் வந்து நாடாளுமன்றத்தில் உள்ள வரணும், செய்தியை கேட்கணும், அதுவும் அக்ரெடிட்டட் ஜேர்னலிஸ்ட், அங்கீகாரத்தை பெற்ற பத்திரிகையாளர் உள்ள வரணும்னாலே உங்களுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை பண்றீங்களேங்க, உள்ள விட மாட்டீங்க, அவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. இத்தனைக்கும் அங்கீகாரம் பெற்ற, அரசால அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்களுக்கே இந்த நிலைமை இருக்கும்போது எப்படி இந்த லட்சணத்துல இவங்க உள்ள வந்தாங்க, என்னதான் உங்களுடைய செக்யூரிட்டி விஷயம் அப்படின்றது என்னதான் நீங்க பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. ஸோ யார் இவங்களுக்கு வந்து இந்த அனுமதியை கொடுத்தது, யார் விசிட்டர்ஸ் பாஸ் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்ற தொடர்பான விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுது பிரதாப் சிம்ஹா பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர், மைசூரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், இவரினுடைய விசிட்டர்ஸ் பாஸ், இவரும் மைசூரை சேர்ந்தவர் மனோரஞ்சனும், ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், அவர் 35 வயது அவருக்கு. அவருடைய விசிட்டர்ஸ் பாஸ் வழியாக தான் அவங்க நாடாளுமன்றத்தில் நடந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் போய் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு அட்டென்ஷனை அவங்க சீக் பண்ணியிருக்காங்க. என்ன அவங்களுடைய கோரிக்கை, அவங்க என்ன பேசியிருக்காங்க, எதனால் இது நடந்தது அப்படின்றது இன்னும் யாருக்கும் தெரியல. அது விசாரணையின் முடிவுல தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்துக்கு இந்தியா உள்ளாகி இருக்கு. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எல்லாரும் கூடக்கூடிய ஒரு இடம். இந்தியாவினுடைய மொத்தமாக மக்களினுடைய அபிமானத்தை பெற்று, வாக்குகளை பெற்று, அங்கீகாரத்தை பெற்று நம்மை ஆளக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய இந்த லா மேக்கர்ஸ் எல்லாரும் கூட வேண்டிய இடமாக நாடாளுமன்றம் இருக்கு. அந்த கட்டிடம் இன்னைக்கு அந்த கட்டிடத்துடைய செக்யூரிட்டி பிரீச் ஆயிருக்குது அப்படின்றது நிச்சயமாக செக்யூரிட்டி ப்ராப்ளம்ல இருக்கிற ஒரு லேப்ஸை தான் காமிக்குது. பாதுகாப்பு ஏற்பாடுல உள்ள குளறுபடியில தான் காமிக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுல ஆளுநர் மாளிகைக்கு வெளியே வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணதே எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சுன்றதை நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் அவர் எங்கேயோ இருக்காரு, ஆளுநர் ஆப்போசிட்ல இருக்காரு, ஆளுநர் மாளிகை ஆப்போசிட்ல இருந்து ஒரு வேலையை பண்றாரு, பெட்ரோல் பம்ப் தூக்கி வீச பாக்குறாரு, அங்கேயே அவரை அரெஸ்ட் பண்றாங்க, மடக்கி பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து அவர் உடனடியாக கருக்காவனத்து வந்து காவல்துறை கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படுறாரு காவல்துறையால. இன்னைக்கு வரைக்கும் அவர் சிறையில இருக்கார். அப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகும் பட்சத்துல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய வாக்குகளை பெற்று நம்மளை ஆளக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இது பாதுகாப்புல மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருப்பது, ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதான் ரொம்ப அப்பட்டமா காமிக்குதான். தொடக்கதே சொன்ன மாதிரி அவங்க வெறும் உள்ள போய் பேசியிருக்காங்க, சத்தம் போட்டிருக்காங்க, தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்கன்னா கூட வேற, அவங்க இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பிரதாப் சிம்ஹா தங்களுடைய ஒரு குரலுக்காக, தங்களுடைய அஜெண்டாக்காக அவரை பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஒரு பொருளை எடுத்துட்டு போறாங்க உள்ள, அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துட்டு போறாங்க, ஒரு கேனிஸ்டர் அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க, அதை உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க, அதுல இருந்து புகைலாம் வெளியே வருது, அதை வைத்து நாடாளுமன்றம் ஃபுல்லா அப்படியே புகைமூட்டமா ஆயிடுச்சு. ஸோ இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இவ்வளவு பேர் இவரை வந்து சோதனை செஞ்சிருக்காங்க, ஒரு தொட்டுப்பாத்து சோதனை செஞ்சிருப்பாங்க, மெட்டல் டிடெக்டர்ஸ் இருக்கு. அப்போ இது எதுவுமே வேலை செய்யலையா, இல்ல எப்படி இதை கண்டுக்காம விட்டாங்க அப்படின்றது இன்னமும் நமக்கு வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த விவகாரத்தை ஒட்டி வந்த பல்வேறு ஃபேக் நியூஸ் உடனடியா பரவ ஆரம்பிச்சதை நம்ம பார்த்தோம். முதல்ல வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வகையில ஒரு ஃபேக் நியூஸ் வந்து பரப்பப்படுது. என்ன அப்படின்னா 22 நாட்கள் எடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அந்த கேள்வி எல்லாரும் முன் வச்சுட்டு இருக்காங்க. எப்படி கரெக்டா இந்த நாள் எப்படி நடந்தது, என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கேள்வி பலரும் முன்வைக்கிற வேலையில ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல இல்ல, இப்படியான பிரச்சனை நடக்கும்போது ராகுல் காந்தி இல்ல பாருங்க, கரெக்டா ராகுல் காந்தி இன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருக்காரு, அப்போ என்ன கனெக்ஷன், என்ன லிங்க் அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் மாதிரி புரியுதா, இன்னைக்கு 2 பேர் உள்ள வந்திருக்காங்க, புகை வருது, ராகுல் காந்தி இல்ல, புரியுதான்ற மாதிரி ஒரு கதையை வந்து கிளப்பி விட்டாங்க. உடனடியாக அதற்கு மறுப்பு செய்தி போடுறாங்க, இல்லைங்க ராகுல் காந்தியும் நாடாளுமன்றம் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி நின்றுட்டு இருக்கிற அந்த புகை மூட்டத்தோட ராகுல் காந்தி நின்றுட்டு இருக்கிற அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிற புகைப்படம் உடனடியாக வெளியே வருது. அதாவது இந்த கேப்லையும் நம்ம வந்து ஒரு அரசியல் செய்யணும், இந்த கேப்லையும் இதுல வந்து யாரோட தலையாவது கட்டணும், செக்யூரிட்டி பிரீச் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாரோட பிரச்சனையும் தான். அது அரசு ஒழுங்கா அதை கொடுத்துருக்கணும், அதுல யாருடைய பாதுகாப்பு காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டிருக்குன்னா நம்ம தேர்ந்தெடுத்த நம்மளுடைய பிரதிநிதிகளுடைய பாதுகாப்பு தான் காம்ப்ரமைஸ் ஆகப்பட்டிருக்கு. அப்போ இது மொத்தமாவே எல்லாருக்குமே இது வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே வந்து வருத்தத்தை அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல வந்து இது ராகுல் காந்தி மேல போடலாம், இல்ல காங்கிரஸ் மேல போடலாம், இல்ல காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார் மேலேயாவது போடலாம், இல்ல விசிட்டர்ஸ் பாஸை யார் கொடுத்தாங்களோ அவங்க யாராவது மேலேயாவது போடலான்னு பார்த்தா அந்த விசிட்டர்ஸ் பாஸ் கொடுத்தவர் பாஜகவுடைய எம்பியா இருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தீவிரமான ஆதரவாளராக இருந்திருக்காரு, ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்காரு, ஒரு தீவிரமான இந்துத்துவ பாலிடிக்ஸை செய்யறதா இருந்திருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பாக ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு, எப்படி ஒரு கடினமான பாதையை தேர்ந்தெடுத்து எப்படி நரேந்திர மோடி பயணம் செஞ்சாருன்ற தொடர்பாக ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு அந்த விசிட்டர்ஸ் பாஸ் கொடுத்த பிரதாப் சிம்ஹா அப்படின்ற எம்பி. அப்போ இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, ஒரு செக்யூரிட்டி பிரீச் ஆயிருக்கு பார்லிமெண்ட்ல, அதனுடைய தகவல்கள் வெளியே வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு, பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட், தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர்கள் இல்ல மற்ற எல்லாரும் சமூக பொறுப்புள்ள பத்திரிகையாளர்கள் எல்லாரும் ஒன்னொன்னா ரிவீல் பண்ணிட்டே வராங்க என்னென்ன நடக்குது அப்படின்றது. முதல்ல
செக்யூரிட்டி பிரீச் ஆயிருக்கு அப்படின்ற நியூஸை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் முதல்ல ஒரு பேர் சாகர் சர்மா அப்படின்றவர் தான் முதல்ல வெளிவந்திருக்கிற பேரு. அடுத்து மனோரஞ்சன் அப்படின்ற பேரு வெளியே வந்திருக்கு. இவங்கெல்லாம் இந்த 2 பேர் தான் உள்ள போயிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெளியே நீலம், அன்மோல் ஷெண்டே அப்படின்ற 2 பேர், அவங்க 2 பேர் வெளியே பிரச்சனை பண்ணாங்கன்ற செய்தியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேர் தான் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனைக்கான காரணம், இவங்க எல்லாரும் கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தியை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதற்கு யார் அனுமதி கொடுத்தா, அந்த விசிட்டர்ஸ் பாஸை யார் கொடுத்தா, அதை பார்க்கும் பொழுது பிரதாப் சிம்மா இதை கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு செய்தியை அவங்களே 1 மணி நேரம் கேப்ல அவங்களுக்கு தொடர்ச்சியாக அங்க, அதாவது பார்லிமெண்ட்ல இருந்து ரிப்போர்ட் பண்ற ஜேர்னலிஸ்டே அங்க இருந்து 1 மணி நேரம் கேப்ல, 1.5 மணி நேரம் கேப்ல, 2 மணி நேரம் கேப்ல தான் செய்திகள் தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல நேரடியாக ராகுல் காந்தி தொடர்பாக ஒரு அவதூறை பரப்பிவிட்டு உடனடியாக அதற்கு ஒரு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய, ராகுல் காந்தி அங்கதான் இருக்காருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல காங்கிரஸ் இருக்காங்க. உடனடியாக அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த நேரத்திலையும் ஃபேக் நியூஸை பரப்பிட்டு இருக்காங்க. இது ஒருபுறம் இருக்க, நேரடியாக திமுக வந்து இதுல ஒருத்தர் இழுத்துட்டாரு. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் அப்படின்றத தாண்டி ஒரு கேவலமான ஒரு நியூஸை இல்ல தரக்குறைவாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்து, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு ரொம்ப தரக்குறைவா சமூக வலைதளத்துல பதிவிட்டு சிறைக்கு போன சங்கி பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர், தமிழ்நாட்டினுடைய பாஜக உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர், மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்காரு, சமூக ஊடகத்திலும் ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு. தொடர்ச்சியாக அண்ணாமலையினுடைய தீவிரமான பக்தர். அவர் தான் தமிழ்நாட்டை மீட்பர்னு சொல்லி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல முழுக்க போட்டுக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனைக்கு அப்படின்னா, நான் சொன்ன டெல்லியோட ஜேர்னலிஸ்டே அங்க இருந்து ரிப்போர்ட் பண்ற நபர்களே ஒன்னொன்னா தான் அப்டேட் பண்ணிருக்காங்க, என்ன நடந்திருக்கு, யார் உள்ள வந்தா, யார் அந்த 4 பேரு, மத்த எம்பிஸ் என்ன சொல்றாங்க, அண்ட் இன்னைக்கு வந்து தடை பண்ணிருக்காங்க, விசிட்டர்ஸ் பாஸ் இனிமே கொடுக்க கூடாதுன்னு ஸ்பீக்கர் வந்து தடை விதிச்சிருக்காரு அப்படின்ற அந்த தகவல் எல்லாம் முன்னொன்னா கொடுத்துட்டு இருக்கிற வேலையில இவர் நேரடியாக விசிட்டர்ஸ் பாஸ் வந்து செந்தில், நம்ம தமிழ்நாட்டினுடைய திமுக தருமபுரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் வந்து விசிட்டர்ஸ் பாஸ்லாம் வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல நிறைய போஸ்ட்லாம் போடுறாரு. நான் நாடாளுமன்றம் கூடும்பொழுது விசிட்டர்ஸ் பாஸ் யாராவது நாடாளுமன்றத்தை பார்க்கணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு விசிட்டர்ஸ் பாஸ் தரோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. அவரும் இதை யூஸ்வலா அவருடைய சமூக வலைதளத்தை தொடர்ச்சியா போடுவாரு. அப்போ உங்களை மாதிரியான நபர்கள் தான் நீங்க பொறுப்பேற்கணும். இன்னைக்கு நாடாளுமன்றத்தை செக்யூரிட்டி பிரீச் ஆனதுக்கு நம்ம தர்மபுரியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் பொறுப்பேற்கணும்னு அவர் வந்து போட்டு வச்சிருக்காரு. அதாவது சம்பந்தமே இல்லாம பிரதாப் சிம்மான்னு கர்நாடகாவை சேர்ந்த, மைசூரை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்த விசிட்டர்ஸ் பாஸ், அதனால பிரீச் ஆன செக்யூரிட்டிக்கு திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில் பொறுப்பேற்கணும், அவர் தான் இந்த செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு, இந்த செக்யூரிட்டி பிரீச் ஆனதுக்கு காரணம்னு அப்பட்டமான ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விடுறாரு. உங்களை மாதிரி ஆட்கள் தான் நீங்க வந்து விசிட்டர்ஸ் பாஸ் வேணுமான்னு கேட்குறீங்க, அதனாலதான் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துல செக்யூரிட்டி பிரீச் ஆயிடுச்சுன்னா, அதாவது இவர் வந்து ஒரு தேசப்பற்றாளர், தேச பக்தர்னு சொல்றாரு. நாடாளுமன்றத்துல செக்யூரிட்டி பிரீச் ஆயிடுச்சுன்னு வருத்தம் இல்ல, அதுவும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்காருன்ற வருத்தம் இல்ல, அவங்க என்ன பிரச்சனை அப்படின்றதும் வருத்தம் இல்ல. இந்த நேரத்திலும் எப்படி மற்ற கட்சியை இல்ல அவங்களுக்கு எதிர்கருத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை வீழ்த்தலாம்ன்ற அடிப்படையில பொறுப்பே இல்லாம ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விடுறாரு. அண்ட் ஏற்கனவே இதே நபர் ஃபேக் நியூஸை பரப்பி தமிழ்நாட்டு காவல்துறையால கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அப்போ இவங்களுக்கு எந்த இடத்துலையும் எல்லா நேரத்திலையும் ஏதாவது ஒரு போலியான அரசியலை, ஒரு பொய்யான அரசியலை, மற்றவர் மீது வெறுப்பிக்கக்கூடிய அரசியலை எல்லா நேரமும் செய்யணும் அப்படின்றதுதான் இந்த விவகாரத்தை. இன்னைக்கு நாடாளுமன்றம் பீச் ஆயிருக்குன்னா ஒரு உண்மையான தேசப்பட்டாலும் எவ்வளவு ஃபீல் பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு நாடாளுமன்றம் உருவாச்சு, அங்க நம்மளுடைய தலைவர்கள் தான் இருக்காங்க, இப்படி பார்த்தாலும் எல்லாரும் ஒரு தாய் மக்கள் தான், அவங்கள்ட்ட வந்து செக்யூரிட்டி பிரீச் ஆயிடுச்சு, யாரோ உள்ள பூந்துட்டாங்களே, நல்ல வேலை எந்த அசம்பாவிதமும் ஏற்படல, நல்ல வேலை அதெல்லாம் கைது செய்யப்பட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து அதற்கு காரணம் திமுக தான், திமுக என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான், இன்னைக்கு இனிமே என்ன நடந்தாலும் அது வந்து திமுகன்னு சொல்லிடுறாரு போல. அந்த மாதிரி செந்தில் அப்படின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தான் அப்டேட் பண்றாரு, நாடாளுமன்றத்துல இப்படி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. ஏன் செந்தில் அப்படின்ற கேள்வியும் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் செந்தில் குறிவைக்கப்படுறாரு? இவர் மட்டும் கிடையாது, பலரும் அவரை குறிவைக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக ஹிந்துத்துவ பாலிடிக்ஸை கேள்வி கேட்கக்கூடிய நபராக, கால் அவுட் பண்ணக்கூடிய நபராக அவர் இருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு கோமுத்ரா ஸ்டேட்ஸ் சொல்லிட்டாரு, அது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அப்படி எல்லா இடங்களையும் அவர் கேள்வி கேட்கிற நபராக இருக்காரு. பெரியாரினுடைய ஐடியாலஜி நான் ஃபாலோ பண்றேன், ஒரு பெரியாரிஸ்டா இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், பெரியார் எங்களுடைய வழிகாட்டின்னு தொடர்ச்சியாக பேசக்கூடிய நபராக இருக்காரு. எல்லா இடங்களையும் அவர் அதை பேசிட்டேவும் இருக்காரு. ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியா, மக்களால் ரீச் அவுட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொலிட்டீஷியனா, குறிப்பாக சங்கிகளை கடுப்பேத்துற, சங்கிகளை வெறுப்பேத்துற, சங்கிகளினுடைய அஜெண்டாவுக்கு, அரசியலுக்கு ஒவ்வாமையாக இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனா செந்தில் இருக்கிறதுனாலதான் செந்தில் நாடாளுமன்ற உறுப்பினரை இவங்க குறி வைக்கிறாங்கன்றதான் நம்மளுடைய நேரடியான சார்ஜ். பல இடங்களை நம்ம வந்து பார்த்தோம், அவர் நேரடியாக சங்கீச கலாய்க்கிற வரையும் செஞ்சுட்டு இருக்காரு. வலதுசாரிகளை, சங்கிகளை தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிற, இல்ல அவர்களுடைய பொய்களை அம்பலப்படுத்துற வேலையும் தொடர்ச்சியாக செந்தில் செஞ்சுட்டே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செந்திலை நேரடியாக குறி வைக்கிறாங்க. அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு, அவருக்கும் அங்க நடந்த, அவரும் இன்ஃபேக்ட் அந்த செக்யூரிட்டி பிரீச்ல ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நபரா தான் இருக்காரு. அப்போ அப்படி இருக்கிற ஒரு நபரை அவர் காரணம் அப்படின்னு சொல்லி டைரக்டா பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்த விசிட்டர்ஸ் பாஸ் தான் வந்திருக்காருன்ற செய்தி எல்லா இடமும் கிடைச்சிருச்சு. பிரதாப் சிம்மா தான் தெரிஞ்சிருச்சு. பிரதாப் சிம்மா யார் அப்படின்ற கேள்வியும் பலரும் முன்னிச்சிட்டு இருக்கிற வேலையில இதற்கு காரணம் திமுக தான், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தான்
அவர் விசிட்டர்ஸ் பாஸ் வேணுமான்னு கேட்டார். அதாவது உங்களை போல என்னை போல இல்ல ஏதாவது சாமானியர் வந்து அவரை ரீச் பண்ணி நாடாளுமன்றத்தை நம்ம பார்க்கணும் இல்ல சட்டமன்றத்தை பார்க்கணும்ன்றலாம் நமக்கு நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தான். நாடாளுமன்றத்தை பார்க்கணும்னு யாரும் ஆசைப்படுறாங்க, அதை இவர் நிறைவேற்றுறாரு அப்படின்ற அந்த வைச்சரிச்சல்ல, அந்த கடுப்புல இல்ல என்னுடைய அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபரை அவரை நான் எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் வீழ்த்துவேன்னு சொல்லி அவரை இதுல கோத்து விட்டு செந்தில் போன்ற நபர்கள், செந்தில் வந்து இந்த விசிட்டர்ஸ் பாஸ்லாம் யாரானா வந்து கேளுங்கன்னு சொல்றதுதான் நாடாளுமன்றத்துல இப்படியான செக்யூரிட்டி பிரீச் ஏற்படுறதுக்கான காரணம்னு இதுலயும் ஒரு மட்டமான அரசியலை, கேவலமான அரசியலை, ஒரு பக்கம் ராகுல் காந்தி காரணம், ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல இல்ல அப்படின்னு காங்கிரஸ் மேல பழி போட பார்த்தாங்க. ராகுல் காந்தி இருக்கிற போட்டோ வந்தோன்னே சரி வேற என்ன பண்ணலாம், விசிட்டர்ஸ் பாஸ் யார் கேட்கறாங்க, விசிட்டர்ஸ் பாஸ் தொடர்பா போஸ்ட் போடுற செந்தில் காரணம்னு இந்த விஷயத்தை பச்சையாக மடைமாற்றம் செய்கிற வேலையை இப்படியான நபர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழக காவல்துறை என்ன செய்ய போகுது அப்படின்ற கேள்விதான் நம்ம முன்வைக்கிறோம். எல்லாரும் தான் கேட்டிருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளரே நாங்களே ஒரு நியூஸா இப்பதான் போட்டுட்டு இருக்கோம், எந்த ஒரு சமூக பொறுப்பும் இல்லாம ஒருத்தர் பாட்டுக்கு டைரக்டா செந்தில் எம்பி அவரை டேக் பண்ணி அவர் தான் காரணம்னு சொல்லி போடுறாருங்க. அவருக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை, எப்படி இந்த நபர்கள் இப்படி போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுட்டி காட்டின உடனே அந்த போஸ்ட் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்த உடனே டிலீட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. இவங்களுக்கு வந்து சமூக பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்மளால இவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாதா, ஏன் இந்த மாதிரியான நபர்கள் சமூகத்துல பதட்டத்தை ஏற்படுத்துறாங்கன்ற கேள்வி அவர் முன் வச்சிருக்காரு. நம்மளும் அதே கேள்வி தான் முன் வைக்கிறோம். ஏன்னா இங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுல ஒரு அரசியல் ஆதாயம் கிடைக்காதா, அதுல நமக்கு ஒரு லாபம் கிடைக்காதா, அதுல நமக்கு அரசியல் எதிரியாக நம்ம யாரை கருதுறோமோ அவர்களை கோர்த்து விட முடியாதா, இழுத்து விட முடியாதான்ற மட்டமான அரசியலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் இந்த விவகாரத்திலையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னா இவருடைய அரசியல் எவ்வளவு மட்டமானது அப்படின்றத நம்ம மீண்டும் சுட்டி காட்ட விரும்புறோம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வியையும் பலரும் முன் வச்சுட்டே இருக்காங்க. இன்னைக்கு பிரதாப் சிம்ஹா அப்படின்ற அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பதிலா வேறொரு நாடாளுமன்ற உறுப்பினர் டேனிஷ் அலி இருக்காரு. டேனிஷ் அலியினுடைய விசிட்டர்ஸ் பாஸ்ல வந்து யாரோ இந்த சம்பவத்தை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த 2 பேரையும் அரசு ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்குமா? பிரதாப் சிம்ஹாவுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள், இன்னைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சலுகைகள் டேனிஷ் அலி கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு வந்திருக்கிற செய்திகள் எல்லாம் என்னென்ன செய்திகள் வந்திருக்கும்? டேனிஷ் அலின்ற ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர், அவருடைய தயவுல அவருடைய விசிட்டர்ஸ் பாஸ் வழியாக வந்த பார்வையாளர்கள் 2 பேர் இப்படியான சம்பவத்தில் ஈடுபடுத்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குன்ற கேள்வி சமூக வலைதளங்களில் எழுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைந்த நபர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்னவா இருக்கும், ஒரு இஸ்லாமிய பேரை தாங்கிய நபர்களாக இருந்தால் என்னவா இருக்கும், வேற ஒரு கிறிஸ்தவ பேர்களை தாங்கிய நபர்களாக இருந்தால் என்ன இருக்கும், அப்போ மீடியா எப்படி ரியாக்ட் ஆயிருக்கும், பாஜக எப்படி ரியாக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற கேள்வியும் இன்னைக்கு பலரும் முன்வச்சிருக்காங்க. நாமளும் அந்த கேள்விதான் முன்வைக்க விரும்புறோம். அண்ட் இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் அதனுடைய செக்யூரிட்டி பிரீச் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த வேலையிலையும் இந்த தருணத்திலையும் இதை வைத்து நாங்கள் அரசியல் தான் செய்வோம், மற்றவர்கள் தான் வழிகடாக்குவோம், மற்றவருடைய பேரொழி எழுதுவோம், குறிப்பாக திமுக பேரொழி எழுதுவோம் அப்படின்றது இவங்க எவ்வளவு வன்மமா இருக்காங்க, இல்ல என்ன கேப் கிடைச்சாலும் இவங்க யாரை அடிக்கிறாங்க, யாரை கோர்த்து விட பாக்குறாங்கன்றதுலேயே இவருடைய எதிரி யார் அப்படின்றது ரொம்ப அப்பட்டமாக நம்ம கண் முன்னாடி தெரியுது. மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.